வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம போன குரூப் 4 அதை தொடர்ந்து குரூப் 2 2A ஓகேங்களா. இந்த 2 முறை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 95 சார் நான் உங்களால் எடுத்தேன், 93 எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலியமாகவும் டெலகிராம்லேயும் பெரும்பாலான மாணவர்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து 3வது முறையாக இந்த குரூப் 4க்கும் நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. தேர்வர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த தேர்வை எழுதுங்க ஓகேங்களா. ஒரு 6 தேர்வு எழுதுறது, ஒரு 7 தேர்வு எழுதுறது, அதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு குயிட் பண்ணிவிட்டு போகிறது, இது வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கொடுக்காது. ஒரு தொடர் முயற்சி மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வெற்றியை கொடுக்கும். அதனால் முதல் தேர்வில் நீங்கள் காட்டக்கூடிய இந்த ஆர்வத்தை கடைசி தேர்வு வரைக்குமே காட்டுங்க ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு அழகு 7ல் இருக்கக்கூடிய அறநூல்கள் அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதோடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். இதை நீங்கள் டெலகிராமில் இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாரும் டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்க வேணாம். இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகே, இதில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஓகேங்களா. அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏபிசி தவறு அப்படிங்கிறதா பார்ப்போம். சமண சமயத்திற்கே உரிய நிலையாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் கனிமேதாவியார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்கன்னா தவறு ஓகேங்களா. சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை, நிலையாமை அல்ல கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில வலியுறுத்தி கூறுறாரு கனிமேதாவியார் அவர்கள். ஓகே, 2வது கூற்று பாருங்க. ஏலம், லவங்கம், சிறுமல்லி, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். ஏலாதி பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தை முதன்மையாக கொண்டது. ஏலம் அப்படிங்கிற அந்த மருந்து பொருளை முதன்மையாக கொண்டது. அதுக்கடுத்து லவங்கம், சிறுமல்லி வராது, சிறு நாவற்பு ஓகேங்களா. ஏலம், லவங்கம், சிறு நாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு தான் என்ன பெயர்? ஏலாதி அப்படிங்கிற பெயர் இருக்கு ஓகேங்களா. ஓகே, ஏலாதி என்னும் நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் தவிர 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான் ஓகேங்களா. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட ஓகேங்களா. இந்த சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் இதையெல்லாம் சேர்த்து தான் ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அப்போ 3 கூற்றுமே தவறு. ஓகே, 4வது கூற்று 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை கூறுகிறது ஏலாதி அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபிசி தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, திரிகடுகத்தை சுக்கு, மிளகு, திப்பிலி என சூடாமணி நிகண்டு கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு ஓகேங்களா. திரிகடுகம் அப்படிங்கிறது 3 பொருள்களால் ஆனது. என்னென்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி. அதை சொன்னது என்ன நூல் அப்படின்னா திவாகர நிகண்டு தான் சொல்லியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 2வது கூற்று திரிகடுகத்தில் 64 பாடல்கள் நன்மை தருபவை, 36 பாடல்கள் தீமை தருபவை என பிரித்து கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான் ஓகேங்களா. திரிகடுகம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. இதில் 66 பாடல்கள் நன்மை தருபவை ஓகேங்களா, 34 பாடல்கள் தீமை தருபவை ஓகேங்களா. ஓகே, 2வது கூற்றும் தவறு தான். திரிகடுக நூலின் கடவுள் சிவன் அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு தான். திரிகடுக கடவுளோட சிவன் திரிகடுக நூலோட கடவுள் யார் அப்படின்னா சிவன் கிடையாது, திருமால். ஓகே, 3வது கூற்றும் தவறு. அடுத்து 14 கீழ்கணக்கு வரிசையில் 3 அறக்கருத்துக்களை கூறும் நூல் திரிகடுகம் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏபிசி தவறு அப்படிங்கிறதா. ஓகே, தேர்ட் கொஸ்டின். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, திரிகடுகம் ஓகேங்களா. நெஞ்சம் அப்படின்னா என்னன்னா மனம், உள்ளம். இதை அடக்குதல் நிலைப்பேறு எனும் வீட்டை அடையலாம். மனசை நம்ம அடக்கிறது மூலயமா நிலைப்பேறு அப்படிங்கிற வீட்டை அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய நூல் திரிகடுகம். ஓகே, 4th கொஸ்டின்.
கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சி ஏடி மற்றும் ஏடி சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 34. கூற்று 1 சரி. கீழ்கணக்கு நூல்களுள் அறநெறிகளை மிகுதியாக தரும் நூல் பழமொழி 400 அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, கீழ்கணக்கு நூல்கள் உள்ள அறநெறிகளை அல்ல, வரலாற்றை, ஓகேங்களா, வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் தான் என்ன, பழமொழி 400. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பாரி, பேகன், கரிகால சோழன் இந்த மாதிரியான எண்ணற்ற வள்ளல்கள், எண்ணற்ற மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா, வரலாற்றை மிகுதியாக தரும் நூல், வரலாற்று செய்திகளை மிகுதியாக தரும் நூல் பழமொழி 400. ஓகே, இரண்டாவது கூற்று தவறு. மூணாவது பாருங்க, பழமொழி 400 என்னும் நூலை பதிப்பித்தவர் செல்வ கேசர முதலியார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். செல்வ சேகர, ஓகேங்களா, செல்வ சேகர முதலியார் தான் கரெக்ட். பழமொழி 400 அப்படிங்கிற நூலை வந்து பதிப்பித்தவர். ஓகேங்களா, ஓகே. நான்காவது, திருக்குறள் நாலடியார் நூல்களோடு ஒருங்கே வைத்து எண்ணப்படும் நீதி நூல் பழமொழி 400 அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏடி சரி அப்படிங்கிறதா. ஓகே, 5th கொஸ்டின், அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை பயனற்றது என கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி திரிகடுகம் தான். ஓகேங்களா, இது வந்து திரிகடுகத்தில் எந்த மாதிரி வரும் அப்படின்னா முறைசெய்யான் பெற்ற தலைமை. ஓகேங்களா, முறைசெய்யான் பெற்ற தலைமை அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா, பெரும்பாலான தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க, நல்ல அறத்தோட செயல்பட மாட்டாங்க, அறம் தவறித்தான் செயல்படுவாங்க. ஓகே, ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அனைத்தும் தவறு அப்படிங்கிறதா. பார்ப்போம். இன்னா 40 நூல் கடவுள் வாழ்த்து இன்றி 41 பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது இது வந்து தவறு. ஓகேங்களா, இன்னா 40ங்கிறது 40 பாடல்களை கொண்டுள்ளது ப்ளஸ் கடவுள் வாழ்த்தோட 1 41 பாடல்கள், கடவுள் வாழ்த்தோட 41 இருக்கு இன்னா 40. ஓகே, இன்னா 40 நூலின் கடவுள் வாழ்த்து சிவபெருமான், திருமால், முருகன், பிரம்மன் ஆகியோரை குறித்துள்ளது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா, இன்னா 40 நூலோட கடவுள் வாழ்த்து சிவபெருமான், திருமால், முருகன், பிரம்மன் வரமாட்டார், பலராமன், ஓகேங்களா, ஆகியோரை வந்து குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன்னா 40 நூலின் பாவகை என்ன அப்படின்னா இன்னிசை வெண்பா. நேரிசை வெண்பா வராது, இன்னிசை வெண்பா. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 4வது கூற்று, இன்னா 40 நூலின் 166 கூடா செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் இன்னா 40 நூல் பார்த்தீங்க அப்படின்னா 41 பாடல்களை கொண்டுள்ளது. அதாவது 40 பாடல்கள் ப்ளஸ் கடவுள் வாழ்த்தோட சேர்த்தி ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துகள் வரும். அப்போ 164 கருத்துகள், அதாவது 164 கூடா செயல்களை பற்றி இன்னா 40 நூல் கூறும். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் தவறு அப்படிங்கிறதா. ஓகே, இன்னா 40 நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கபிலர் அவர்கள். ஓகேங்களா, மது மாமிசத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருப்பார், கண்டித்தவர். ஓகே, 7th கொஸ்டின், பொருள் போக மஞ்சாமை பொன்று காற்று போர்த்த அருள் போக வாரா மென்றறைந்தும் இருள் தீர என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலம். ஓகே, 8th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு அப்படிங்கிறதா. பார்ப்போம். மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணாக்கர் காரியாசான் என தற்சிறப்பு பாயிரம் கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணாக்கர் காரியாசான் என தற்சிறப்பு பாயிரம் இல்லை, சிறப்பு பாயிரம் தான் கூறுது. ஓகேங்களா, ஓகே. 2வது கூற்று, காரியாசான், இதில் வந்து ஆசான் என்பது கல்வியின் அடிப்படையில் அமைந்த பெயராகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஆசான் அப்படிங்கிறது கல்வியின் அடிப்படையில் இல்லை, தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் ஆசான் அப்படிங்கிறது. ஓகே, இதில் 3வது கூற்று, காரியாசனோட புனைப்பெயர் காரி ஆகும் அப்படிங்கிற இதுவும் வந்து தவறு தான். ஓகேங்களா, காரியாசனோட இயற்பெயர் தான் என்ன, காரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, புனைப்பெயர் கிடையாது. ஓகே, 4வது கூற்று, பெரும்பான்மை சமண கருத்துகளும் சிறுபான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா, இந்த அதாவது
காரியாசன் பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அதனால் தன்னோட நூலில் என்ன பண்ணியிருப்பாருன்னா பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்கள் தன்னுடைய சமயமான சமண கருத்துக்களை வந்து குறைவாக தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பெரும்பான்மையாக பொது அறக்கருத்துக்களையும் சிறுபான்மையாகத்தான் என்ன பண்ணியிருப்பார் சமண கருத்துக்களையும் தன்னுடைய நூலில் இதில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுவுமே தவறு தான். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஒன்பதாவது கொஸ்டின், கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, முதுமொழி காஞ்சி. 10th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அகத்திணை நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, களவழி 40. அதுதான் வந்து அகத்திணை நூல்களில் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? ஓகே, இந்த 5 50, 5 70, கார் 40, அப்புறம் பார்த்தீங்கன்னா திணைமொழி 50. ஓகேங்களா? திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புறத்திணை, இதெல்லாமே அகத்திணையில் வரும். களவழி மட்டும்தான் என்ன பண்ணும் புறத்திணையில் வரும். ஓகே, 11th கொஸ்டின், உணவு கொடுப்பதை உயர்வான அறம் என கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏலாதி தான். ஓகே, 12th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? அதாவது முதுமொழி காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் டி, பிசிடி தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, முதுமொழி காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, முதுமொழி காஞ்சி நூலின் வந்து பாவகை நேரிசை தாளிசை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி நூலோட பாவகை என்ன வரும் அப்படின்னா குறள் தாளிசை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு, சங்க காலத்துக்கு முன் வாழ்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். இந்த முதுமொழி காஞ்சி நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் தான். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு, கரெக்டு தான். சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். ஓகேங்களா? முன் வாழ்ந்தவர் அல்ல. ஓகே, 4வது கூற்று, முதுமொழி காஞ்சி நூலின் அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா அறிவுரை கோவை அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா அறவுரை கோவை. ஓகேங்களா? அறவுரை கோவை. அதற்கடுத்து ஆத்திச்சூடியின் முன்னோடி, இதெல்லாம் இவ்வாறெல்லாம் சிறப்பு பெயர் பெற்றது தான் முதுமொழி காஞ்சி. ஓகே, 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, 13th கொஸ்டின், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, கொன்றை வேந்தன் நூலில் தான் வந்து இடம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இந்த கொன்றை வேந்தன் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தெரியும், ஔவையார் அவர்கள் தான். ஓகேங்களா? மருந்தே அமிர்தமே கிடைச்சாலும் தனியாக உள்ளாமல் சேர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியதான் இந்த பாடல் வரிகள். ஓகே, 14th கொஸ்டின், ஔவையார் பாடிய பாடல்களை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் பி, 4 3 1 2. அதுதான். ஓகேங்களா? குறுந்தொகை, அவர் எழுதிய குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 15 பாடல்கள் இருக்குது. நற்றிணையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பாடல்கள். அகநானூறில் பார்த்தீங்கன்னா 4 பாடல்கள். புறநானூறில் சரியாக 33 பாடல்கள் வந்து ஔவையார் அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த ஔவையார் யார் அப்படின்னா சங்ககால ஔவையார், அதியமான் அவர்களுடைய நட்பு கொண்டவங்க. ஓகே, 15th கொஸ்டின், நாலடியார் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களை இயல்களோடு பொறுத்துக. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ, 3 4 1 2. அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 7 அதிகாரங்கள். ஓகே, நட்பியலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 அதிகாரங்கள் இருக்குது. இன்பவியலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அதிகாரங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொதுவியலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அதிகாரங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நாலடியார் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, திருக்குறளை போல. ஓகே, 16th கொஸ்டின், டேஸ் இல்லாத மனைவியின் வனப்பு இன்னா அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி, பந்தம் இல்லாத மனைவி வந்து அழகு வந்து என்ன வரும்? துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, 17th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர்,
வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சைவ சமயத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே. இன்னா 40 நூல் கல்லுண்ணாண்மையும் புலால் உண்ணாமையையும் வற்புறுத்துகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சாரி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 18 கொஸ்டின். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் என்று தொடங்கும் பாடல் வரிகளில் குறிப்பிடப்படும் வள்ளல் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரி அவர்கள் தான். ஓகே. 19 கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதிய ஒரே ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கனிமேதாவியார் அவர்கள் தான். ஓகேங்களா? இவர் வந்து ஏழாதி நூலையும் எழுதியிருப்பார். அதற்கடுத்து திணைமாலை 150 அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. ஓகே. 20 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சிறுபஞ்ச மூல பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நலம் பகைப்பன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? சிறுபஞ்ச மூல பாடல்கள் பார்த்தீங்கன்னா நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை வந்து எடுத்து காட்டுது. ஓகே. சிறுபஞ்ச மூலம் தொல்காப்பியர் குறிப்பிடும் செம்மை என்னும் வனப்புக்கு உரியன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் வந்து தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்னும் வனப்புக்கு உரியன. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 21 கொஸ்டின். நாலடியார் கடவுள் வாழ்த்துடன் 400 பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? 400 பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து இல்லாமல் தான் இருக்குது. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்தையை சேர்த்துனீங்க அப்படின்னா 401 பாடல்கள் வரும். ஓகே. முதல் கூற்று வந்து தவறு. ஓகே. கூற்று 2. நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் நாலடி 400, வேளாண்மை வேதம், குட்டி திருக்குறள் ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இதுவுமே வந்து தவறு தான். ஓகேங்களா? சிறப்பு பெயர்கள் என்னென்ன வரும் அப்படின்னா நாலடி 400, வேளாண்மை வேதம் வராது, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் ஆகியவை. ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 22 கொஸ்டின். 14 மேல்கணக்கு நூல்கள் அனைத்தும் எந்த பா வகையை சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆசிரியப்பா என்னும் பா வகையை வந்து சேர்ந்தது. ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பா என்னும் பா வகையை வந்து சேர்ந்தது. ஓகேங்களா? ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஈற்றயலடி முச்சீர், ஏனைய அடி நாச்சீர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? கடைசி அடிக்கு முந்தைய அடி 3 சீராகவும் ஏனைய அடிகள் எல்லாமே 4 சீர்களாக வந்துச்சு அப்படின்னா அது ஆசிரியப்பா. ஓகே. 22 கொஸ்டின். இல்லாயின் உடல் உண்ணும் உள்ளோர் ஒக்கல் தலைவன் என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அதியமான் அவர்கள் தான் குறிப்பிடப்படுறார். ஓகே. 24 கொஸ்டின். தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சந்திரசேகர கவிராச பண்டிதர். ஓகேங்களா? மன்னர் ராமநாதபுரம் பொன்னுச்சாமி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. ஓகே. 25 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 அதுதான். ஓகே. ஏலாதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். இவர் வந்து திணைமாலை 150 அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. ஓகே. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், பழமொழி 400 நூலை எழுதியவர் முன்றுரை அரையனார், இன்னா 40 எழுதியவர் கபிலர். ஓகே. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 26 கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களுள் எத்தனை நூல்கள் அறநூல்கள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது 11 நூல்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 27th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே. 40 என்னும் எண் தொகையால் குறிக்கப்பெறும் 4 கீழ்கணக்கு நூல்களில் கார் 40 களவழி 40 முறையே புறம் அகம் பற்றியவை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? கார் 40 அப்படிங்கிறது அகநூல். ஓகேங்களா? களவழி 40 அப்படிங்கிறது மட்டும் புறம் நூல். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கூற்று 2. இன்னா 40 இனியவை 40 அறம் உரைப்பன ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 28th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தி உள்ளது எது
அப்படின்னா ஆப்ஷன் பி. மூவாது அப்படின்னா முதுமை அடைந்து அப்படிங்கிறத தவறாக பொருந்தியுள்ளது. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா, மூவாதுன்னா முதுமை அடையாமல், மற்றது எல்லாமே சரியாக பொருந்தி இருக்கு. ஓகே, 29 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, மடமகள் இளைய மகள் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, மடமகள் அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா இளமகள் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, விச்சைனா கல்வி, வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் திண்ணையை குறிக்கும், மடமகள்னா இளைய மகள். ஓகே, 30 கொஸ்டின். அருமோ நரி நக்கிற்று என்று கடல், இந்த வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பழமொழி 400ல் தான் வந்து இடம் பெற்றிருக்கு. ஓகே, 31 கொஸ்டின். பொறுத்துக, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது நாணு சிறந்தன்று நலனுடைமை, கற்பு சிறந்தன்று குலனுடைமை, தற்செய்கை சிறந்தன்று செற்றாரை செறுத்தல், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஓகேங்களா, நாணு சிறந்தன்று நலனுடைமை அப்படின்னா என்னன்னா அழகு உடையவராக இருப்பதை காட்டிலும் நாணம் அதாவது வெக்கம் உடையவராக இருப்பது தான் சிறந்தது. ஓகேங்களா, அதுக்கடுத்து குலனுடைமை கற்பு சிறந்தன்று, இதுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னா குலப்பெருமையை இருப்பதை காட்டிலும் ஒழுக்கமுடையவராக வாழ்தலே சிறப்பான ஒன்று. ஓகேங்களா, தற்செய்கை சிறந்தன்று செற்றாரை செறுத்தல். ஓகேங்களா, பகைவரை தண்டிப்பதை காட்டிலும் அவரை மன்னிக்கிறது தான் மிகச்சிறந்த ஒன்று. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஓகேங்களா, கற்பதை விட என்னதுதான் சிறந்தது, ஒழுக்கம் தான் சிறந்தது. ஓகே, ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 32 கொஸ்டின். மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் டி, மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறதா. ஓகே, மூதுரை அப்படிங்கிறது 31 பாடல்களை கொண்டுள்ளது. இயற்றியவர் ஔவையார் அவர்கள். ஓகே, 33 கொஸ்டின். கனிமேதாவையாரின் காலம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 5ஆம் நூற்றாண்டு. ஓகே, 34 கொஸ்டின். தூய்மையுடையவரின் செயல்களாக திரிகடுகம் கூறும் கருத்துக்களில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், அதுதான் தவறானது. ஓகேங்களா, ஓகே, அதாவது சொல்லியிருப்பாங்க, திரிகடுகத்தில் ஒரு பாடல் வரும், உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். ஓகேங்களா, தூய்மை உடையவர்களோட தொழிலாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீராடியப்ப உண்ணுவது, உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பயன் கிடைச்சாலும் கூட பொய் சாட்சி சொல்லாமல் நடுவு நிலைமையோடு இருப்பது. ஓகேங்களா, இது இந்த மூன்றும் தான் தூய்மை உடையவர்களின் செயல். பொருந்தாது என்ன ஆப்ஷன் சி. ஓகே, 35 கொஸ்டின். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா ஆப்ஷன் பி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகே, 36 கொஸ்டின். நாலடியார முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, தர்மர் அவர்கள் தான். ஓகேங்களா, முப்பாலாக அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பகுத்தவர் தர்மர். தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். தொகுத்தவர், நாலடியார தொகுத்தவர், அதற்கடுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர், இதெல்லாமே பதுமனார் அவர்கள் தான். ஓகே, 37 கொஸ்டின். ஜியு போப் நான்மணி கடிகையில் எத்தனையாவது பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 7 மற்றும் 100வது பாடல். இந்த 2 பாடல்களையுமே ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா, நான்மணி கடிகை மொத்தம் 104 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இயற்றியவர் விளம்பி நாகனார் அவர்கள். ஓகே, 38 கொஸ்டின். முறைக்கு மூப்பு இளமையில் என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, கரிகால சோழன் அவர்கள் தான். ஓகேங்களா, ஓகே, 39 கொஸ்டின். தமிழருக்கு அருமருந்து போன்றது என்று குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஏலாதி. ஓகேங்களா, ஓகே, 40 கொஸ்டின். 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல். ஓகேங்களா, ஒரே தொகை நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, நாலடியார் அந்த நூல் தான். ஓகே, 41 கொஸ்டின். அடைமொழியாக துண்டு எனும் பெயரால் குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நான்மணி கடிகை. ஓகேங்களா, அந்த நான்மணி கடிகை பிரித்தோம் அப்படின்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு வந்து பிரிப்போம். ஓகேங்களா, 4 மணிகளால் ஆன அணிகலன் ஆபரணம்,
அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த கடிகை அப்படின்னா என்ன, அணிகலன், ஆபரணம் இந்த மாதிரியான பொருளாக தரும். இதன் அடிப்படையில் துண்டு அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா நான்மணி கடிகை தான். ஓகே. 42 கொஸ்டின், பொறுத்துக. ஓகேங்களா? ஓகே. சொல்லும் பொருளும். பஞ்ச அப்படின்னா என்னென்ன அப்படின்னா 5 அப்படிங்கிற பொருள் தரும். அதை அட்டை அப்படின்னா 8 அப்படிங்கிற பொருள் தரும். நவம் அப்படின்னா நவதானியங்கள் அந்த மாதிரிலாம் வந்து 9. ஓகேங்களா? தசம் அப்படின்னா 10. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 4, 3, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 43 கொஸ்டின், வைப்புலி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார் என்ற வரிகள் எதை சிறப்பித்து கூறுது அப்படின்னா ஆப்ஷன் டி, கல்வியோட சிறப்பை பற்றி தான் இந்த வரிகள் வந்து கூறுது நாலடியார் நூலில். ஓகே. 44 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கற்பாரின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, திரிகடுகம் தான். ஓகேங்களா? இந்த திரிகடுகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா நல்லாதனார் அவர்கள். ஓகேங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்து என்ற ஊரில் வந்து பிறந்தவர் தான் நல்லாதனார் அவர்கள். இவரை வந்து செரு அடுதோல் நல்லாதான் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இவர் வந்து ஒரு போர் வீரராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. 45 கொஸ்டின், கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மூதுரை தான். ஓகே. 46 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நான்மணி கடிகை கூறும் யாருக்கு தூக்கம் வராது துயில் இல்லை என்று குறிப்பிடும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, நெஞ்சத்தில் பொறாமை கொண்டவனுக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறத தவறானது. ஓகேங்களா? நான்மணி கடிகையில் ஒரு பாடல் இருக்குது. என்ன அப்படின்னா, கல்வம் என்பாருக்கும் துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை, ஒன்பொருள் செல்வம் சேர்ப்பாருக்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பாருக்கும் துயிலில்லை. ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வராது அப்படின்னு நான்மணி கடிகை சொல்லுது அப்படின்னா, பிறர் பொருளை திருடணும் நினைக்கிறவனுக்கு தூக்கம் வராது, காதலியின் பால் உள்ளம் வைப்பவனுக்கும் தூக்கம் வராது, செல்வத்தை மென்மேலும் சேர்க்கணுங்கிறவனுக்கும் தூக்கம் வராது, அந்த செல்வத்தை காக்கணும், சேர்த்து வச்ச செல்வத்தை காக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாரு நான்மணி கடிகை. ஓகேங்களா? இதில் பொருந்தாது என்னன்னா ஆப்ஷன் சி, நெஞ்சத்தில் பொறாமை எண்ணம் கொண்டவனுக்கு தூக்கம் வராது, அதுதான் பொருந்தாது. ஓகே. 47 கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்களின் காலம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. ஓகேங்களா? களப்பிரர் ஆட்சி காலத்தில் தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் இயற்றப்பட்டது. ஓகே. 48 கொஸ்டின், நான்மணி கடிகை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, 104 வெண்பாக்களை வந்து நான்மணி கடிகை கொண்டுள்ளது. ஓகே. 49 கொஸ்டின், வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏலாதி நூலில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே. 50 கொஸ்டின், அதியமானின் தூதராக ஔவையார் சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, புறநானூறு தான். ஓகேங்களா? ஓகே. இது ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. நம்ம 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.